ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு நைவேத்திய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட களி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி தான் எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளருக்கு அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்துக்கணும். நீங்கள் எந்த டம்ளரால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3/4 டம்ளர் பச்சரிசியும் 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பும் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வெறும் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் பச்சரிசியை சேர்த்து கைவிடாமல் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். ஸோ வெறும் சட்டியில் நல்லா வறுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு வந்துட்டுருக்கு. கலர் சேஞ்ச் ஆகுது. கைவிடாமல் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நல்ல சிகப்பு கலரில் மாறிட்டுருக்கு அரிசி. ஸோ இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே வாணலியில் நம்ம எடுத்த பயத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பயத்தம்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கைவிடாமல். இந்தளவுக்கு வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போது கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கை வைக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச அரிசியையும் பயத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு பொடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட கூட நீங்கள் நல்லா மைய பொடிச்சிக்கலாம். அப்போது களி சீக்கிரம் வேகும், நல்லாவும் இருக்கும். ரவை பதம் ஓகே, அதை விடவும் நல்லாவும் பொடிக்கலாம். பாருங்கள், நல்லாவே நான் பொடிச்சு எடுத்துட்டேன். இப்போது இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லாவே பொடிச்சாச்சு. இப்போது அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரையை விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 டம்ளர் வெல்லத்துக்கு அதே டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும் களி. இப்போது 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே வாணலியில் வெல்லத்தையும் போட்டு தண்ணி விட்டு வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். பாகு பதம்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நல்லா கரைய விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கரையட்டும் கொஞ்சம், ஏன்னா வெல்லத்தில் தூசிலாம் இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம் இதை. இப்போது அதே வாணலியை நல்லா அலம்பிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசல் நல்ல கொதி வரணும். உலர்நீர் கொதி வரும் இல்லையா, சாதம் நம்ம வடிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு கொதி வரணும். கொதி வரட்டும். பாருங்கள், நல்ல கொதி வர ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு சேர்க்கறது போது நமக்கு கட்டி தட்டும். அதனால் கீழே இறக்கி வச்சு நம்ம பண்ணும்போது கட்டி தட்டாமல் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இறக்கி வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சு அந்த அரிசி பருப்பு பொடிச்சோம் இல்லையா, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி, கட்டிகள் இருந்தாலும் அதை நல்லா அமுக்கி விட்டு கட்டிகள் இல்லாத பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பில் வச்சு பண்ணும்போது ரொம்ப கட்டியாயிடும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கட்டிகள் கூட இல்லாமல் நல்லாவே கரைஞ்சாச்சு. இது நல்ல கெட்டித்தன்மை வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு நமக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கட்டித்தன்மை கிடச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருகி வச்சுருக்கேன் 1 கப். அது இதில் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் துருவலை சேர்த்து அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம விட்ட அளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்துட்டுருக்கு. நம்ம கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சேர்த்து அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நடராஜருக்கு ரொம்ப ஒரு அருமையான நைவேத்தியம். இது திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சு. நாம் நல்ல ஓரளவுக்கு கெட்டி ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஆற விட்டோன்னா இன்னும் கெட்டித்தன்மை ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இறக்க போகிற ஸ்டேஜில் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தரிசனம் அப்போது திருவாதிரை களி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பண்ணி நம்ம நடராஜருக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. திருவாதிரை களி ஒரு வாய் கூட சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வாயாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு களி. இப்போ சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அடுப்பில் கொஞ்சம் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இன்னும் நல்லா கெட்டித்தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்துட்டு எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை களிக்கு இந்த கூட்டு தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஆக்சுவலாக மல்லிலாம் வறுத்து அரைச்சி விட்டு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வெறுமனே தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை களியும் கூட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருவாதிரை களி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனல் தியாஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு ரெசிபியோட சீக்கிரம் தான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.